ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி கிரெடிட் கார்டு பில்லை இப்படியெல்லாம் கட்ட முடியாது என ஆர்பிஐ ஒரு அதிரடியான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய ஒழுங்குமுறைகள் சம்பந்தமான ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டுனாலே நிறைய நபர்கள் பயந்துருவாங்க, இந்த கார்டு எதுக்குப்பா வாங்கணுன்ற மாதிரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு சர்வசாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை வாங்கணுன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு இன்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்கம் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு பேங்க் மூலமா மக்களுக்கு வழங்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நிறைய கடன்களை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்லைன் ஆஃபர்கள், அது மட்டும் இல்லாமல் கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு பயன்படுது. அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டை தான் இப்போது நிறைய மக்கள் பயன்படுத்தி வராங்க. இந்த பயன்படுத்திக்கக்கூடிய இந்த பில்லை நம்ம செலுத்தினாக்கா மாதத்தில் ஒரு நாள் பில்லிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வங்கியை பொறுத்து மாறுபடும். அந்த பில்லிங் டேட்டை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த பில்லிங் டேட்டை கரெக்டாக நம்ம பேடிஎம் மூலமாகவோ இல்லை கூகுள் பே மூலமாகவோ இல்லை ஃபோன்பே மூலமாகவோ நம்ம கிரெடிட் கார்டு பில்லை நம்ம செலுத்துவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மத்திய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சொல்லக்கூடிய, அதாவது ஆர்பிஐ சொல்லக்கூடிய குறிப்பிட்ட வங்கிகளில் மட்டும், அதாவது குறிப்பிட்ட அப்ளிகேஷன் வழியாக மட்டுமே நீங்கள் அந்த பில்லிங்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பேங்க்லாம் இந்த பில்லிங் முறையை ஒழுங்குமுறை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புதிய ஒழுங்குமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி இனி ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பில்லிங் நெட்வொர்க் வழியாக மட்டுமே கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கிரெடிட் கார்டு பில்லு கட்டுவதற்கு ரிசர்வ் வங்கி சில ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இனி ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பில்லிங் நெட்வொர்க் வழியாக மட்டுமே கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு பில்லை கட்டுவதற்கு புதிய நடைமுறைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களான ஃபோன்பே, கிரிட்டு, பில்டெஸ்க்கு மற்றும் இன்ஃபிபீம் அவெஞ்சர்ஸ் ஆகியவற்றை ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய ஒழுங்குமுறையால் பாதிக்கப்படும் என தெரிகிறது. இந்த நடைமுறை வரும் ஜூன் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. ஆக்சிஸ், HDFC, ICICI உள்ளிட்ட நாட்டின் முன்னணி வங்கிகள் 50 கோடிக்கும் மேலான கிரெடிட் கார்டுகளை விநியோகம் செய்துள்ளது. இருந்தபோதிலும் பாரத் பில் கட்டண முறை, அதாவது PPPS விதிகளை இந்த வங்கிகள் இன்னும் பின்பற்றவில்லை. இந்த PPPS விதிகளை பின்பற்றாத காரணத்தால் ஜூன் 30 பிறகு மேல் குறிப்பிட்ட வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் கிரிட்டு மற்றும் ஃபோன்பே போன்ற பின்டெக் தளங்களின் மூலமாக தங்கள் கிரெடிட் கார்டு பில்லை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றாமல் இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில் டெஸ்க் மற்றும் ஃபோன்பே, கிரிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பில்லை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ், HDFC, ICICI உள்ளிட்ட முன்னணி பேங்க்கெல்லாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கி போட்ட அதிரடி உத்தரவு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வரும் ஜூன் 30 அனைத்து கிரெடிட் கார்டு கட்டணங்களையும் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மூலம் செலுத்தி முடிக்க வேண்டும் என்பதை ரிசர்வ் வங்கி கட்டாயமாக்கி உள்ளது. இந்த PPPS மூலமாக மட்டுமே கட்டணம் செலுத்தி பில்லை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டத்தின் கீழ் ஃபோன்பேயே மற்றும் கிரிட்டு போன்ற பின்டெக் நிறுவனங்கள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டன. இருப்பினும் புதிய ஒழுங்குமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் இந்த வங்கிகளால் கிரெடிட் கார்டு கட்டணத்தை செலுத்த முடியாது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு ஜூன் 30 ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 34 கிரெடிட் கார்டு வழங்கும் வங்கிகளில் 8 வங்கிகள் மட்டுமே பாரத் பில் கட்டண முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பெடரல் வங்கி, கோடக் மஹேந்திரா, இன்டெல் இண்ட் வங்கி, SBI கார்டு மற்றும் BOB கார்டு மட்டுமே இந்த கட்டண முறையை பின்பற்றி வருகிறது. மோசடியான பரிவர்த்தனைகளை கண்டுபிடிக்கவும் அதை தடுத்து நிறுத்தவும் கிரெடிட் கார்டு பில் கட்டணத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் ஆர்பிஐ கொண்டு வர உள்ளது. ஸோ இதன் சார்பாக தான் இந்த புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விதி பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அனௌன்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் யாராவது கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்கன்னாக்கா, குறிப்பிட்ட இந்த 8 வங்கிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ண பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக மட்டுமே நீங்கள் கட்டணத்தை செலுத்த முடியும். அதாவது இந்த பில்லை நீங்கள் இது மூலம் மட்டுமே செலுத்த முடியும். அதர் பேங்க் வங்கி மூலமாக, அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.